Good morning students. Now Karthi பேசுகிறேன். Today we are going to discuss about projection of straight lines. Projection of straight lines. Information regarding a line means its length, position of its ends with HP and VP, inclination with HP and VP will be given. அதான் ஒன்றும் இல்லை, ஒரு லைனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த லைனோட லென்த்து, அதனுடைய பொசிஷன் ஹெச்பியில் இருக்கா விபியில் இருக்கா, இல்லை ஹெச்பியில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, விபியில் எவ்வளோ தள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்பியில் எவ்வளோ இன்க்ளைண்ட் ஆகிருக்கு, அப்படி இல்லைன்னா விபியில் எவ்வளோ இன்க்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுப்பாங்க. இதனுடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னா டு ட்ரா த ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னு கேட்பீங்க. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையணும். ஒரு கொஷின் கொடுத்துட்றாங்க ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான இந்த கொஷினில் லென்த்து, அதனுடைய ஹெச்பியில் என்ன பொசிஷனில் இருக்குது, விபியில் என்ன பொசிஷனில் இருக்குது, மேபி இன்க்ளைண்டாக இருந்தால் அது எவ்வளோ ஆங்கிளில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இதில் மொத்தம் 5 கேஸ் இருக்குது. 5 கேஸில் எல்லாமே முக்கியம்தான். 5வது கேஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எ வெர்டிகல் லைன், அதாவது லைன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு பேர் வந்து பேரலல். இதே பர்பண்டிகுலர்னா ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் ஃபார்ம், கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லைன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்டு பேரலல் டு விபி. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2 பிளேன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன் கிடைத்தளம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேன் செங்குத்து தளம். இந்த ஹரிசாண்டல் பிளேன் அதாவது கிடைத்தளத்தில் லைன் வந்து செங்குத்தாகவும் வெர்டிக்கல் பிளேனில் இணையாகவும் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைன் பேரலல் டு போத் ஹெச்பி அண்டு விபி. லைன் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபி, அதாவது ஹெச்பிக்கும் பேரலாக இருக்குது, விபிக்கும் பேரலாக இருக்குது. அந்த டைமில் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வரையணும். அதுக்கடுத்து தேர்டு, லைன் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. அந்த லைனானது கிடைத்தளத்துக்கு சாய்வாகவும் செங்குத்து தளத்துக்கு வந்து இணையாகவும் இருக்குது. ஹெச்பி பிளேனுக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, சம் ஆங்கிளில் இருக்குது, வெர்டிக்கல் பிளேனுக்கு இணையாக இருக்குது. அந்த டைமில் கொஷின் எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த ஹெச்பிக்கு எவ்வளோ இன்க்ளைன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து டிகிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன்று, லைன் இன்க்ளைன் டு விபி அண்டு பேரலல் டு ஹெச்பி. இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்குது பாருங்கள். வெர்டிக்கல் பிளேனில் இன்க்ளைண்டாக இருக்குது, அதே போல் ஹரிசாண்டல் பிளேனில் இணையாக இருக்குது. அப்போ எந்த மாதிரி வந்து டயக்ராம் வரும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசி ஒன், இதுதான் இம்பார்ட்டன்ட், லைன் இஸ் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்டு விபி. அப்படின்னா என்ன? இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷனும் ஃபோர்த்து கண்டிஷன்லையும் ஏதாச்சும் ஒரு பிளேனில் தான் இன்க்ளைண்டாக இருக்குது, இன்னொரு பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா 2 பிளேன்லையுமே வந்து இன்க்ளைண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கண்டிஷன். இதில் தான் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க அதிகமாக. ஸோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், சார் ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா. எ லைன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்டு பேரலல் டு விபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் பிளேன், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து வெர்டிக்கல் பிளேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் லைன் ஏபி அப்படின்னு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லைன் வந்து ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, கிடைத்தளத்துக்கு செங்குத்தாக இருக்கா? நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கிடைத்தளத்துக்கு செங்குத்தாக இருக்குது. அதே விபிக்கு பாருங்கள், அந்த ஸ்கை ப்ளூ பாருங்கள், விபி
அப்போது அதில் பாருங்கள் இணையாக இருக்குங்களா, விபி பிளேனுக்கு இணையாகவும் ஹெச்பி பிளேனுக்கு வந்து செங்குத்தாகவும் இருக்குது. இதுதான் கண்டிஷன். ஸோ அது கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாலும் இருக்கலாம். எக்ஸ்ஒய் லைன்லேருந்து மேலே இவ்வளோ, இல்லை எக்ஸ்ஒய் லைன்லேருந்து வெளியே இவ்வளோ. அது வந்து கொஷின் எப்படி கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டைமில் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஃப்ரண்ட் வியூ எங்கே விழும், டாப் வியூ எங்கே விழுன்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் விழுது, அதாவது ஸ்கை ப்ளூ பிளேனில் விழுது. பாருங்கள், கேபிட்டல் ஏக்கு வந்து ஏ டேஷ்னு வந்து மென்ஷன் ஆகுதுங்களா. அதுக்கடுத்து கேபிட்டல் பிக்கு வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க விபி பிளேனுக்கு, பி டேஷ் அப்படின்னு மென்ஷன் ஆகுது. அதுக்கடுத்து மேலே பாருங்கள் ஃபார் டிவின்னு இருக்கா, டாப் வியூ. அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு லைனாக தெரியாது, ஒரு சின்ன டாட் மாதிரி தான், அதாவது பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஏ கமா பி அப்படின்னு போட்டிருக்காங்க ஹரிசாண்டல் பிளேனில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னாவே இப்படி தான் வந்து டயக்ராம் வரும். அதுக்கடுத்து அப்படியே சைடில் பாருங்கள் ஆர்த்தோகிராஃபிக் பேட்டர்ன் இருக்குங்களா. இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே போன செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹெச்பி பிளேன் வந்து 90 டிகிரிக்கு வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்கணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னோமா. அப்படி ரொட்டேட் ஆனால் ஹெச்பி பிளேன் எங்கே வரும், எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வரும். அதுதான் இங்கே செகண்ட் டயக்ராமில் காட்டியிருக்காங்க. ஸோ விபி பிளேனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே, அதாவது ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம், ஏ டேஷ் பி டேஷ்னு வரைஞ்சிட்டோம், ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனில் பிளேனில் வரைகிறது வந்து எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே, டாப் வியூலேருந்து பார்த்தா ஒரு சின்ன டாட் மட்டும் தெரியும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த டாட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஸ்கேல்லையோ இல்லை காம்பஸ்லேயோ மென்ஷன் பண்ணிவிட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கடுத்து வந்து செகண்ட் கண்டிஷன். ஏ லைன் இஸ் parallel to ஹெச்பி அண்டு parallel to விபி அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஏ லைன் போத் parallel ஹெச்பி அண்ட் விபின்னு கேட்பாங்க. இதில் பாருங்கள், அந்த ரெட் கலர் லைனு ஏ அண்ட் பின்னு இருக்குங்களா, அது ஹரிசாண்டல் பிளேன், அதாவது எல்லோ கலர் பிளேனுக்கு பேரலாக இருக்கா. அதாவது நீங்களே கூட ஒரு ஸ்டிக் எடுத்து ஒரு புக்கை வந்து பிரித்து கீழே இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் பிளேன் ஞாபகம் வச்சாங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து வெர்டிக்கல் பிளேன் ஞாபகம் வச்சாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கை நிறுத்தி இந்த மாதிரி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கி பாருங்கள், ஹரிசாண்டல் பிளேனுக்கு இணையாக இருக்கும். அட் த சேம் டைம் அப்படியே முன்னாடி நகர்த்தி பாருங்கள், விபி பிளேனுக்கு இணையாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. எ லைன் parallel to ஹெச்பி அண்டு parallel to விபி. அப்படி இருக்கும்போது ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஃபார் எஃப்இ ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது, ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தாவே நமக்கு எங்கே விழும்னா வெர்டிக்கல் பிளேனில் தான் விழுன்னு சொல்லிட்டேன். ஸோ சேம் அந்த ஒரிஜினல் லென்த்து மாறவே மாறாது. ஆமாம் தானே? அதே போல் ஃபஸ்ட்டு நோட் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு ஃப்ரண்ட் வியூ இஸ் வெர்டிக்கல் லைன். ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிக்கல் லைனாக இருக்கும், ஷோயிங் ட்ரூ லென்த்து, உண்மையான ஒரிஜினல் லென்த்தை வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு டாப் வியூவில் வந்து பாயிண்ட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரிஜினல் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் தான் இந்த இடத்துல வெர்டிக்கல் லைன் பாருங்கள், இந்த வெர்டிக்கல் பிளேனில் ஒரிஜினல் லென்த்து ஏ டேஷ் பி டேஷ் தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில் ரெண்டாவது கண்டிஷனில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், ஏபி அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் ஒரு லைன் இருக்குது. அது ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது வெர்டிக்கல் பிளேனில் அப்படியே அச்சு மாறாமல் விழுது. ஸோ இது வந்து ஒரிஜினல் லென்த்து மாறல. அதுக்கு வந்து ஏ டேஷ் பி டேஷ்னு வந்து நேம் கொடுத்தாச்சு. இப்போது டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து லென்த்தில் ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? தெரியல. ஸோ டாப் வியூவில் வரையும் போதும் ஹெச்பி லைனில் சேம் அந்த லென்த்து அளவு மாறாமல் வரையணும். அதுக்கு வந்து ஏ பின்னு பாயிண்ட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து இதில் பாருங்கள், ஆர்த்தோகிராஃபி பேட்டர்னில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹெச்பி வந்து 90 டிகிரிக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஹெச்பி எங்கே வரும்? எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வரும். ஓகேங்களா?
நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணது தான் XY லைனுக்கு மேலே விபியில் சம் டிஸ்டன்ஸில் அளவு மாறாமல் அப்படியே தான் இருக்குது. A டேஷ் B டேஷ்னு பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் வியூ. சேம் அதே அளவு மாறாமல் டாப் வியூவும் வந்திருக்கு A, B அப்படின்னு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நோட் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் போத் ஆர் பேரலல் டு XY லைன். XY லைனுக்கு ஃப்ரண்ட் வியூவும் சரி டாப் வியூவும் சரி பேரலாக இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு போத் ஷோ ட்ரூ லென்த், அளவு எதுவும் மாறல, ஒரிஜினல் லென்த்து தான் காட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க கண்டிஷனு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்தால் எப்படி வரும் டயக்ராமு, செகண்ட் கண்டிஷன் வந்தால் எப்படி வரும் டயக்ராம்ன்றது தான் இந்த சைடில் ஆர்த்தோகிராஃபிக் பேட்டர்னில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்கு. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். அடுத்த கண்டிஷன், a line inclined to HP and parallel to VP. இதில் தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும். இதில் பாருங்கள், ஹெச்பி பிளேனில் எப்படி இருக்குது அந்த லைனு, இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்டாக இருக்கணும்னா சார் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, பர்பெண்டிகுலர் டு ஹெச்பின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஹரிசானல் பிளேனில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது என்ன சார், இன்க்ளைன்னா கொஞ்சம் தானே சாஞ்சிருக்கணும், இது அந்த ஹரிசானல் பிளேன்லேயே இல்லையே மேலே இருக்குது அப்படின்னா இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் அதிகம். அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த புக் நான் சொன்னால ஏற்கனவே அந்த புக்கை பிரித்து வச்சுட்டு அதில் ஸ்டிக்கை வந்து பர்பண்டிகுலராக நேராக நிறுத்தி பாருங்கள். இன்க்ளைன்னா அப்படியே அந்த நேராக நிறுத்தி கொஞ்சம் சாயிங்க ஹரிசானல் பிளேனில், அதான் இன்க்ளைன் டு ஹெச்பி. இங்கே கொடுத்துற மாதிரி நீங்கள் சாய்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஹரிசானல் பிளேன் அந்த பிளேன்லேயே பாட்டம்லேயே வைக்காமல் கொஞ்சம் ஹைட்டு தூக்கி கொஞ்சம் சாயுங்க. அப்படி சாய்ச்சா இந்த மாதிரி கிடைக்கும் ஹரிசானல் பிளேன். அப்படியே நீங்கள் டார்ச் அடித்து பார்த்தீங்கன்னா விபி பிளேனில் இருக்கிற மாதிரியே வந்து லைன் நமக்கு கிடைக்கும் டார்ச் அடித்து பார்த்தா, அதாவது விஷுவல். ஸோ ஏபி லைன் வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது அளவு ட்ரூ லென்த் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமா, இதில் சேஞ்ச் ஆகுமா, ஆகாது. ட்ரூ லென்த்தில் சேஞ்ச் ஆகாது. A டேஷ் B டேஷ், அதாவது ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ லென்த்து சேஞ்ச் ஆகாது. பட் டாப் வியூவில் சேஞ்ச் ஆகும். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது இன்க்ளைன் லைன் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு நார்மலாகவே ஒரு ஸ்டிக் எடுத்து இன்க்ளைன் லைனை வச்சுட்டு அதை டார்ச் அடித்து பாருங்கள், அதை விழுற நிழலுக்கும் நம்ம வச்சுருக்க ஸ்டிக்குக்கும் சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா, இருக்கும். ஸோ அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் பேட்டர்னில் பாருங்கள், XY லைனுக்கு கீழே ஹெச்பி வந்துச்சு, XY லைனுக்கு மேலே விபி வந்துச்சு. ஃப்ரண்ட் வியூ வந்து நோட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ இன்க்ளைன் டு ஹெச்பி, இன்க்ளைன் டு ஹெச்பி, ஹெச்பி வந்து சாரி இன்க்ளைன் டு XY லைன், XY லைனுக்கு சாய்வாக இருக்குது. அதே போல் டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா XY லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறது தான் ட்ரூ லென்த்து, டாப் வியூவில் இருக்கிறது வந்து ட்ரூ லென்த்து கிடையாது. சரி, ஓகேவா? அதுக்கடுத்து ஃபோர்த்து கண்டிஷன். இப்போ அதுக்கு அப்படியே நேர்மாறாக, எ லைன் இன்க்ளைன் டு விபி. ஹெச்பியில் இன்க்ளைண்டாக இருந்தது முன்ன கண்டிஷனில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அண்டு பேரலல் டு ஹெச்பி, ஹெச்பிக்கு இப்போ பேரலாக இருக்குது. இப்போது சேம் அதே போல் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலில் ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலராக வைங்க ஸ்டிக்கை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதை இன்க்ளைன் பண்ணுங்கள். இன்க்ளைன் பண்ணிவிட்டு சம் டிஸ்டன்ஸில் மேலே இழுத்துருங்க, இந்த சைடில் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் டார்ச் வந்து ஹரிசானல் பிளேன்லேருந்து டார்ச் அடித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ லென்த்து கிடைக்காது, டாப் வியூவிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக ட்ரூ லென்த்து கிடைக்கும். பட் தேர்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரூ லென்த்து கிடைக்கும், டாப் வியூ பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த்து கிடைக்காது. இதுக்கு அப்படி ஆப்போசிட். இப்போது ஏபி பாயிண்ட் இருக்குது, ரெட் கலர் லைனு, அங்கேருந்து ஃபார் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க் இருக்கா, அந்த ஏரோ மார்க்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா A டேஷ் B டேஷ் அப்படின்ற ஃப்ரண்ட் வியூ நமக்கு வெர்டிகல் பிளேனில் கிடைக்குது. அது வந்து ட்ரூ லென்த்து கிடையாது. அதுக்கடுத்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த ப்ரொஜெக்ட் லைன் வந்து ஏன்ற பாயிண்ட்டையும் பின்ற பாயிண்ட்டையும் க்ரியேட் பண்ணுது. ஓகேவா?
அது வந்து ட்ரூ லென்த். ஸோ இதில் பாருங்கள், ஆர்த்தோகிராஃபிக் பேட்டர்ன் பாருங்கள். விபியில் வந்து ஏ டேஷ் பி டேஷ்ன்ற ஃப்ரண்ட் வியூ கிடச்சிருக்கு. இது வந்து எக்ஸ்ஒய் லைனுக்கு பேரலாக இருக்குது. அதே போல் ஹெச்பி பிளேனில் இருக்கிற டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. அதை தான் வந்து அந்த க்ரீன் கலர் நோட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். இந்த கண்டிஷன்லாம் எல்லாமே இந்த சைடில் இருக்கிற ஆர்த்தோகிராஃபி பேட்டர்ன், அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்தால் இப்படி, செகண்ட் கண்டிஷன் வந்தால் இப்படி தான் டயக்ராம் வரையணும், தேர்ட் கண்டிஷன் வந்தால் மேலே இன்க்ளைண்டாக இருக்கும், அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே இன்க்ளைண்டாக இருக்கும், எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வந்து பேரலாக இருக்கும். ஃபோர்த்து கண்டிஷன் வந்தால் எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே பேரலாக இருக்கும், எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வந்து இன்க்ளைண்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்போ போட்டு பாருங்கள், தெரியும். அடுத்தது ஸோ ஃபிஃப்த் கண்டிஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். a line inclined to both HP and VP. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது எப்படி சார் வைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, சேம் புக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்க, இந்த மாதிரி ஹெச்பி பிளேன் விபி பிளேன் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை வந்து இப்போ விபி பிளேனுக்கு இன்க்ளைண்டாக இருக்குன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு செங்குத்தாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்க சொன்னோன்னா அது வந்து விபி பிளேனுக்கு இன்க்ளைண்டாக இருக்கும். அது அப்படியே ஒன்றும் இல்லை, மேலே வந்து அப் பண்ணிங்கன்னா ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட் ஆகிடும். கொஞ்சம் மட்டும் இங்கே மேலே அப் பண்ணிங்கன்னா ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட் ஆகிடும். அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா நமக்கு ட்ரூ லென்த்து தெரியும், டாப் வியூவில் பார்த்தா நமக்கு ட்ரூ லென்த்து தெரியாது. தெரியுமா தெரியாதா? ரெண்டுத்துக்குமே ட்ரூ லென்த்து தெரியும். இந்த கண்டிஷனில் பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே ட்ரூ லென்த்து தெரியும். ஓகே, இதில் பாருங்கள், நோட் கொடுத்துருக்காங்க. ஆன் ரிமூவல் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் இஸ் லைன் ஏபி, ஃப்ரண்ட் வியூ ஆஸ் அன் இமேஜ் ஆன் விபி. ஃப்ரண்ட் வியூவோட இமேஜ் வந்து வெர்டிக்கல் பிளேனில் விழுது. ஃப்ரண்ட் வியூக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து டாப் வியூ ஆஸ் இமேஜ் ஆன் ஹெச்பி. டாப் வியூவோட இமேஜ் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் விழுது. அதுக்கு என்ன நோட்டேஷன் அப்படின்னா ஏபி. இங்கே ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், எஃப்வி இஸ் சீன் ஆன் விபி கிளியர்லி. அதாவது வந்து ஃப்ரண்ட் வியூவில் வந்து விபியில் வந்து கிளியராக தெரியுது ஃப்ரண்ட் வியூவு ஏ டேஷ் பி டேஷ். டு சி டாப் வியூ கிளியர்லி ஹெச்பி இஸ் ரொட்டேட்டட் 90 degree டுவர்ட்ஸ், ஹென்ஸ் இட்ஸ் கம் பிலோ எக்ஸ்ஒய். பிலோ எக்ஸ்ஒய்க்கு வந்து வருது. அதாவது 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் சேம் டாப் வியூ வந்து கிளியராக அந்த ஒரிஜினல் லென்த்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நோட் திஸ் ஃபேக்ட்ஸ், போத் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஆர் இன்க்ளைன் டு எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய் லைன் வந்து ஃப்ரண்ட் வியூவும் சரி டாப் வியூவும் சரி எக்ஸ்ஒய் லைனுக்கு இன்க்ளைனாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போத் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஆர் ரெடியூஸ்டு லென்த் வந்து ரெடியூஸ் ஆகி தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ லென்த்து நான் சொன்னது போல் ட்ரூ லென்த்து தெரியாது, ஒரிஜினல் லென்த் தெரியாது. ஆனால் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்க்ளைண்டாக பார்க்கும்போது நமக்கு ட்ரூ லென்த்து தெரியாது. ஓகேவா? இந்த 5 கண்டிஷனுமே நம்ம மெமரியில் வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், ஃபோர்த் கண்டிஷன், ஃபிஃப்த்து கண்டிஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸு நீங்கள் வந்து நோட்டில் நல்லா ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஆர்த்தோகிராஃபிக் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்தால் எப்படி வரையணும், செகண்ட் கண்டிஷன் வந்தால் எப்படி வரையணும், தேர்ட் கண்டிஷன் வந்தால் எப்படி வரையணும், ஃபோர்த் கண்டிஷன் வந்தால் எப்படி வரையணும், அண்டு ஃபிஃப்த்து கண்டிஷன் வந்தால் எப்படி வரையணும் அப்படின்ட்டு நோட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ட்ராயிங் வரும். அதே போல் ஃபிஃப்த்து கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இதில் தான் கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஈஸியாகவும் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் 15 மார்க். ஓகேவா? இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபிஃப்த்து கண்டிஷனோட ஃபுல் ப்ரொசீஜர். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொசீஜர் மீன்ஸ் front view and top view of line AB are shown below with their apparent inclination.
அந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி. ஃப்ரண்ட் வியூவுக்கு வந்து ஆல்ஃபாவும் டாப் வியூவுக்கு வந்து பீட்டா அப்படின்ற ஆங்கிள் வந்து மென்ஷன் பண்ணணும். அது கீழே பாருங்கள். ஹியர் டிவி, அதாவது டிவி டாப் வியூவில் ஏபி இஸ் நாட் பேரலல் டு XY லைன், ஹென்ஸ் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ A', B' இஸ் நாட் ஷோயிங் ட்ரூ லென்த். அதாவது XY லைனுக்கு டாப் வியூவோட A பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் வந்து பேரலாக இல்லை. அதனால் மேலே இருக்கிற ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற A', B' வந்து ட்ரூ லென்த்தை காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP, ஆனால் ஆங்கிள் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இதில் பாருங்கள். நோட் த ப்ரொசீஜர். when front view and top view known, how to find true length? Views are rotated to determine true length and its inclination with HP and VP. அதாவது HP வந்து ரொட்டேட் பண்ண, அந்த ஹெச்பியில் இருக்கிற டாப் வியூவில் இருக்கிற லைனை வந்து டாப் வியூ லைனை வந்து ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. பேரலாக வரணும். அப்படி பேரலாக வந்தால் தான் நமக்கு வந்து ட்ரூ லென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? இன் தி ஸ்கெட்ச் டிவி இஸ் ரொட்டேட்டட், அதாவது டாப் வியூவோட லைன் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. எப்படின்னா மேட் பேரலல் டு XY லைன், XY லைனுக்கு வந்து பேரலாக வந்து வைக்கிறாங்க. அப்படி வச்சா ஹென்ஸ் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ A', B1' இஸ் ஷோயிங் ட்ரூ லென்த். அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ லென்த்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP, அந்த ஆங்கிளும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து டீட்டா. ஃப்ரண்ட் வியூவில் வர ஆங்கிள் வந்து டீட்டா. இதில் ரெண்டு வரும், டீட்டா வரும், ஆல்ஃபா வரும். ஆல்ஃபான்றது நார்மலாக நம்ம கொஷினில் கொடுக்குற ஆங்கிள். இந்த டீட்டா அப்படின்றது வந்து ட்ரூ லென்த்து கண்டுபிடிக்கும் போது வர ஆங்கிள் டீட்டா. சேம். அடுத்து பாருங்கள். நோட் த ப்ரொசீஜர். when the true length is known, how to locate front view and top view, that is component A', B2' of true length is drawn which further rotated to determine front view. இதில் பாருங்கள். here A', B1' is component of true length of AB1, அதாவது AB1 அதனுடைய லென்த்தை வச்சு தான் நம்ம வந்து A', B1' ட்ரூ லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். கிவ்ஸ் லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ, அந்த ட்ரூ லென்த் வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் brought up to locus of A' and further rotated get point B'. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A' ரொட்டேட் பண்ணால் தான் B' கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது டாப் வியூவில் இருக்கிற அந்த ட்ரூ லென்த்தை வச்சு தான் இதனுடைய ப்ரொஜெக்ஷன் லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரண்ட் வியூவோட ப்ரொஜெக்ஷன் லென்த்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் கிளியராக பார்க்கலாம். இதில் இருக்க பாருங்கள். A most important diagram showing graphical relation among all important parameters of this topic. Study and memorize it as a circuit diagram and use in solving various problems. இது வந்து மெமரைஸ் பண்ண சொல்கிறாங்க. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் கொஷின் அட்டன் பண்ண முடியும். இந்த 10 important 10 parameters to be remembered with notations used here onwards. இந்த நோட்டேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த்து ஃப்ரண்ட் வியூவில் A', B1', அடுத்து வந்து AB1, இந்த ட்ரூ லென்த்து. ஆங்கிள் ஆஃப் ட்ரூ லென்த் வித் ஹெச்பியை பேஸ் பண்ணி ட்ரூ லென்த் வந்துட்டிங்கன்னா அது வந்து டீட்டானும், விபியை பேஸ் பண்ணி வர்ற ட்ரூ லென்த் ஆங்கிள் வந்து பையனும் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ வித் XY லைன் அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து ஆல்ஃபா, டாப் வியூவை பேஸ் பண்ணி வர்றது வந்து பீட்டா. லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ அது வந்து பார்த்திங்கன்னா A,1 கீழே இருக்கு பாருங்கள், XY லைனுக்கு கீழே A,1. லென்த் ஆஃப் டாப் வியூ A', 1'.
ஓகேவா. அதுக்கடுத்து பொசிஷன் ஆஃப் ஏ, பொசிஷன் ஆஃப் பி. இந்த பொசிஷன் ஆஃப் ஏ அண்ட் பின்றது ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைனை வந்து ஏபின்னு வந்து நம்ம நோட்டேஷன் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம்ல, அது இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். பொசிஷன் ஆஃப் ஏ ஹெச்பியில் எங்கே இருக்குது, விபியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஏ டேஷ் ஃப்ரம் எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய் லைன்லேருந்து ஏ டேஷ் இருக்குங்களா, அதுதான் வந்து கேபிட்டல் ஏவோட பொசிஷன். அதே போல் கேபிட்டல் பியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பி அண்ட் பி டேஷ் ஃப்ரம் எக்ஸ்ஒய் லைன். பியிலேருந்து பி வந்து எக்ஸ்ஒய் லைன். ஓகேவா. அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். நோட் திஸ், இதில் பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். தீட்டா அண்ட் ஆல்ஃபா கன்ஸ்ட்ரக்ட் வித் ஏ டேஷ். ஏ டேஷில் தான் தீட்டாவும் ஆல்ஃபாவும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கடுத்து ஏலேருந்து வர ஆங்கிள் வந்து பை பீட்டா. ஓகேவா. அதே போல் பி டேஷும் பி1 டேஷும் ஒரே சேம் லைனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பி அந்த பாயிண்ட்டும் பி1 பாயிண்ட்டும் ஒரே லைனில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ரிமைண்டர், ட்ரூ லென்த் இஸ் நெவர் ரொட்டேட்டட். ட்ரூ லென்த் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட் இஸ் drawn and it's further rotated to locate view. ட்ரூ லென்த்தை வந்து ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அந்த டாப் வியூவில் இருக்கிற ப்ரொஜெக்ட் ஆகிற அந்த லைனை மட்டும் ரொட்டேட் பண்ணி நம்ம ட்ரூ லென்த்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியூஸ் ஆர் ஆல்வேஸ் ரொட்டேட்டட். அதை டாப் வியூவும் ஃப்ரண்ட் வியூ வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. மேட் ஹரிசாண்டல் அண்ட் ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் டு லொக்கேட் ட்ரூ லென்த் தீட்டா அண்டு பை. ஓகேவா. இந்த நோட்டேஷன்லாம் பார்த்துட்டிங்க. இதோட இந்த செஷன் முடியுது. அடுத்த செஷனில் இதுக்கு உண்டான ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.